பாப்பா, மிஸ்டர் தொல்காப்பியன் அப்பாவா? யாரு? நான் கங்கா. ஹலோ. உங்க ஹஸ்பண்ட் இல்லையா? நானும் தொல்காப்பியன் கூட தான் ஒர்க் பண்றேன். உங்க பேரு? என் பேரு சாந்தி. உங்களை பத்தி சொல்லிருக்காரு. ஆச்சரியமா இருக்கு. ஆமா, எங்க உங்க ஹஸ்பண்ட்? அது வந்து ஹலோ கங்கா, வாங்க. என்ன சர்ப்ரைஸா இருக்கு? நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜஸ்ட் தோணிச்சு வந்துட்டேன். வந்ததுல பிரச்சனை ஒண்ணும் இல்லையே. சே, என்னோட வீட்டுக்கு நீ எப்ப வேணாலும் வரலாம். வெல்கம். சாந்தி, காஃபி குடுத்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சாப்பிட்டு தான் வந்தேன். இந்தாங்க சாந்தி. என்னங்க இதெல்லாம்? வாங்கிக்கங்க. முதல் முறையா வீட்டுக்கு வரேன், வெறும் கையோட வரக்கூடாது இல்லையா? என்னங்க இது? எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? அப்படின்னு இல்ல, இது என்னோட வழக்கம். தேங்க்யூ. அப்புறம் நான் இங்க வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன? இவ்வளவு நாள் வேலை பார்த்து சம்பாதிச்சு இன்னும் ஒரு சாதாரண வீட்டுல தான் இருக்கீங்கல்ல? எனக்கு இது போதுமான வீடுதான். நோ, உங்க திறமைக்கும் உங்க உழைப்புக்கும் இது போதாது. எத்தனை வருஷமா தான் அபியோட முன்னேற்றத்துக்கு பாடுபடுவீங்க? உங்க டேலண்ட் பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆபீஸ்ல ஒரு சிலருக்கு தெரியும், ஆனா வெளியில அபி அபி அபி. உங்க உழைப்புல அபி பெரிய ஆளா ஆயிட்டாங்க. நான் சொல்றது கரெக்ட் தானே? இப்ப நீங்க சம்பாதிக்கிறத விட பல மடங்கு அதிகமான சம்பளத்தோட வெளியூர்ல ஒரு வேலை வாங்கி கொடுத்தா நீங்க போவீங்களா? என்னால உங்களுக்கு அப்படி ஒரு வேலையை வாங்கி தர முடியும். உங்களுக்கு ஓகேவா? எனக்கு வேண்டாங்க. இப்படி பட்டன் பதில் சொல்ல வேண்டாம். சாந்தி கிட்டயும் கலந்து பேசி முடிவு பண்ணி சொல்லுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க வந்த விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லுங்க. ஓகே, விஷயம் சிம்பிளானதுதான். உங்க வீட்டையும் இந்த சூழ்நிலையும் பாக்குறப்ப நீங்க பொருளாதாரத்துல அவ்வளவு ஒண்ணும் பிரமாதமா இல்லைன்னு புரியுது. இது வாடகை வீடு தானே? ஆமா, விஷயம் என்னன்னு சொல்லுங்க. சொல்றேன். உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்க நான் ஏற்பாடு பண்றேன். என்ன? நம்ம மேடமோட ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஒரு சைட் பார்த்து வச்சிருக்கேன்ல, அதை நீங்களும் ஓகே பண்ணணும். இதுல என்னங்க இருக்கு? சைட் நல்லா இருந்தா தன்னால எல்லாமே ஓகே ஆயிடும். இல்ல தொல்காப்பியன், அந்த லேண்ட்ல சின்ன சின்னதா 1-2 பிரச்சனைகள் இருக்கு. எல்லாமே ஈஸியா சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். சோ நாம என்ன பண்ணணும்? சின்ன சின்ன குறைகளை அபியோட கவனத்துக்கு கொண்டு போகாம நாமளே சைட்டை ஓகே பண்ணிடணும். பிரச்சனைன்னு எதுவும் வராது. ஆனா இத சிக்கல் இல்லாம நீங்க ஓகே பண்ணிட்டா நல்ல கமிஷன் வரும். நம்ம 2 பேரும் அதை ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே? என்ன தொல்ஸ் யோசிக்கிறீங்க? அபி ஏதாவது சொல்வாங்கன்னா? அபிக்கு ஏன் இதெல்லாம் தெரியணும்? இத பாருங்க, இது ஒரு சாதாரண விஷயம். நம்ம யாரையும் ஏமாத்தல. யாரு இடம் முடிச்சு கொடுத்தாலும் கமிஷன் வாங்க தான் போறாங்க. அத இந்த கம்பெனிக்காக உழைக்கிற நாம வாங்கிட்டு போனா என்ன தப்பு? ஏங்க, அவங்க சொல்றது நியாயமா தான் படுது. எதுக்கு யோசிக்கிறீங்க? கை கொடுங்க சாந்தி. புத்திசாலி நீங்க. இனில இருந்து நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே? ஓகே. என்ன தொல்ஸ் இன்னும் யோசிக்கிறீங்க? சரிங்க. குட், வெரி குட். நல்ல டிசிஷன். இத பத்தின டீடைல்ஸ் எல்லாம் நம்ம ஆபீஸ்ல பேசிக்கலாம். நான் வரேன். வரேன் சாந்தி. வாங்க. என்னங்க, ரொம்ப நல்லவங்களா தெரியுது. ஆ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். வாங்கங்க. மேடம், ப்ராஜெக்ட்டுக்கான சைட்டை நான் பார்த்துட்டேன். ஆஹா. ஈசிஆர் ரோட்ல இருக்கு.
ரொம்ப அருமையான சைட் மேடம். நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். வெரி குட். உட்காருமா. 1 மினிட் மேடம். எஸ். வாங்க. ஹலோ மேடம். ஹலோ. மேடம், ஹீஸ் மிஸ்டர் கிரிதரன். உட்காருங்க சார். தேங்க்யூ. மேடம், நான் சொன்னேன் இல்லையா அந்த சைட் இவர்தான் பார்த்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப அருமையான சைட் மேடம். அப்படியா? குட். மேடம் நீங்க ஒரு தடவை சைட்டை பாத்தீங்கன்னா கங்காவுக்கு ஓகே தானே? கங்கா மேடம்க்கு ஃபுல் ஓகே தான். வெரி குட். அப்புறம் என்ன? எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாங்க மிஸ்டர் தொல்காப்பியன், உட்காருங்க. தேங்க்யூ மேம். அந்த ஈசிஆர் சைட் விஷயமா தான் பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாமா, ரொம்ப பக்காவான சைட்டுன்னு கங்கா சொன்னாங்க. நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு பொருத்தமாவும் இருக்கும்னு சொல்றாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க மேடம், அந்த இடம் நமக்கு சரியா வராது. என்ன சொல்றீங்க தொல்காப்பியன்? மேடம், அந்த சைட்டோட லொகேஷன் பார்த்தா ஓகே, நல்ல இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. அப்புறம் என்ன? அதானே, நல்ல லொகேஷன் தானே நமக்கு தேவை. இருக்கலாம், ஆனா அந்த இடத்துல நிறைய சிக்கல் இருக்கு. சிக்கலா? என்ன சிக்கல்? மேடம், அந்த சைட்ல ஒரு வில்லங்க இருக்கு. என்ன சொல்றீங்க நீங்க? மேடம், அந்த இடம் ஒரு ஓனருக்கு சொந்தமான இடம் கிடையாது. அங்கொன்னு இங்கொன்னுமா 10 பேருட்டேருந்து சேர்த்து ஒருத்தர் பவர் பண்ணி வாங்கியிருக்காரு. அந்த ஆளை தான் இவங்க ஓனர்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த இடத்தோட பெரும்பகுதி முத்துசாமின்றவருக்கு சேர்ந்தது. அவருக்கு பங்காளி முறையில் ஒரு பையன், அவரு தனக்கு பிள்ளைங்க இல்லைன்னு சொல்லி அவனை வாரிசா அடாப்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பையனுடைய நடத்தை சரியா இல்லைன்னு சொல்லி அவனையும் கலட்டி விட்டுருக்காரு. இப்போ என்னன்னா அதுல எனக்கும் உரிமை இருக்குன்னு சொல்லி அந்த பையன் பிரச்சனையை கிளப்பியிருக்கான். மை குட்னஸ், என்ன கங்கா இது? மேடம், கோடிக்கணக்கான ரூபாய்க்கு ஒரு சொத்து கை மாறுதுன்னா சில பேர் பொறாமையில புழுங்க தான் செய்வாங்க. அப்ப இந்த மாதிரி எனக்கு பங்கு இருக்குன்னு சொல்லி சில சவடால் பார்ட்டிங்க இந்த மாதிரி பிரச்சனையை கிளப்புவாங்க. அதை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி பண்ணணும். அந்த ஆளை கூப்பிட்டு பேசி ஒரு சின்ன அமௌண்ட்டை கொடுத்து ஒதுக்கிடணும். அதை விட்டுட்டு யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு சைட்டை வாங்காம இருந்தோம்னா நமக்கு தானே நஷ்டம். மிஸ் கங்காவுக்கு பிரச்சனையோட சீரியஸ்னஸ் தெரியல. மேடம், நான் ரொம்ப கிளியரா விசாரிச்சுட்டேன். நான் சொல்ற அந்த வில்லங்க பார்ட்டி இருக்கானே, அவன் அந்த சைட்டுக்கு சொந்தக்காரன். அதான் அந்த முத்துசாமி சட்டபூர்வமா தத்தெடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அவனை இவர் கட் பண்ணி விட்டுருக்காரு. ஆனா அதை ப்ராப்பரா எழுதி வாங்கல. சோ சட்டப்படி அந்த பையனை அவரோட வாரிசா தான் நாம கன்சிடர் பண்ணி ஆகணும். அப்படியே அந்த இடத்த நம்ம வாங்கினா கூட அந்த பையன் நினைச்சா கோர்ட்டுக்கு போய் ஈஸியா நம்மளோட வேலையை நிப்பாட்டிட முடியும். கங்கா நினைக்கிற மாதிரி அவன் வெறும் சவுடால் பார்ட்டி கிடையாது. கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஒதுக்கிட்டு நாம டீல் பண்ணவும் முடியாது. இதான் அந்த சைட் ஓனர் அவனை தத்தெடுத்ததுக்கான டாக்குமெண்ட் எவிடன்ஸ். ஐ see. அதுல பாருங்க, அவனை தன்னோட அடாப்டட் சன்னு கோர்ட் மூலமாவே டிக்ளேர் பண்ணியிருக்காரு. பின்னாடி அவன் நடத்த பிடிக்காம அவங்ககிட்ட சண்டை போட்டு அவனை விரட்டி விட்டுருக்காரு. ஆனா எது எப்படி இருந்தாலும் கோர்ட்ல இந்த எவிடன்ஸ் தான் நிற்கும். ஸோ எப்படியும் நமக்கு ப்ராப்ளம் தான் மேடம். இதை தவிர இந்த சைட்டோட பின்பகுதியில் ஒரு ஏரியா மட்டும் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வருது. அந்த நகராட்சியில இந்த பக்கம் ஒரு ரோடு வரதா ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. அது கிளியர் ஆகி ரோடு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சைட்டோட பின்பகுதி பெருசா அடி வாங்கும். இதை பத்தி நம்ம நல்லா யோசிக்கணும். மேற்கொண்டு அந்த இடத்துல இன்னும் 2 லிட்டிகேஷன்ஸ் இருக்கு. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், நாம இதை பத்தி நல்லா யோசிக்கணும் மேடம். யோசிக்கவே வேணாம் மிஸ்டர் தொல்காப்பியன். இந்த சைட் நமக்கு வேண்டாம். தேவையில்லாத தலைவலி. மேடம், டிராப் திஸ் ஐடியா கங்கா. வேற இடம் பார்க்கலாம். வேற இடம் இந்த அளவுக்கு பொருத்தமா அமையாது மேடம். நான் ஒரு இடம் பார்த்திருக்கேன் மேடம். இஸ் இட்? எங்க? அதே ஈசிஆர் ரோட்ல தான். ஒரு காலேஜ் கட்டுறதுக்காக ஒருத்தர் வாங்கின இடம். அது கட்டுறதுக்கான பர்மிஷன் கிடைக்கிறதுல ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அந்த ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணிட்டு அந்த இடத்த வேற யாருக்காவது மாற்றி விடலான்னு முடிவு பண்ணி இருந்திருக்காரு. அந்த தகவல் எனக்கு கிடைச்சது. ஓ, ரொம்ப கிளீனான சைட். அதோட பிளான் தான் அது. பாருங்க. வெரி குட் தொல்காப்பியன், வெரி குட். ரொம்ப பக்காவான இடமா இருக்கு. கங்கா,
இதே நம்ம ப்ரொசீட் பண்ணலாமே. தொல்காப்பியன் has done a very great job. தேங்க்யூ மேடம். I'm very sorry சார். உங்க ப்ராப்பர்ட்டியை இப்போ எங்களால் ஏற்றுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கோம். We'll see next time. இட்ஸ் ஓகே மேடம். தொல்காப்பியன், ஆ நாளைக்கு நாம இந்த சைட்டை போய் பார்க்கலாம். கண்டிப்பா மேடம். சரி. நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன். Okay. தேங்க்யூ. கங்கா, இங்க பாரு. இந்த பிளான் ரொம்ப நல்லா இருக்கு. நீயே பாரு. Just see. உனக்கு பிடிச்சிருக்கா? ஓகே மேடம். ஓகே. குமார், ஆர்எஸ் பப்ளிகேஷனுக்கு நம்ம கொடுத்த கொட்டேஷனோட காப்பி ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி ஆயிடுச்சு கங்கா. மேடம் கேக்குறாங்க, கொண்டு போய் கொடுங்க. என்ன அவமானப்படுத்த நினைக்கிறீங்களா? ச்சே ச்சே, என்ன சொல்றீங்க? நான் எங்க உங்களை அவமானப்படுத்த நினைக்கணும்? பின்ன இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அப்பா ஒத்துக்கிற மாதிரி பேசிட்டு இன்னைக்கே அந்த சைட்டை வேண்டான்னு சொன்னீங்க. நேத்து நான் ஒத்துக்கிட்டதே அந்த இடம் பத்தின முழு விவரத்தையும் கலெக்ட் பண்றதுக்காக தான். நீங்க யாரோட கான்டாக்ட் வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நான் எப்பவுமே தப்புக்கு துணை போறது கிடையாது. பண்ற வேலையை நியாயமா செய்யணும்னு நினைக்கிறேன். நம்மளை நம்பி ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கைக்கு முன்னாடி பணம்லாம் முக்கியமே கிடையாது. எனக்கு இந்த கமிஷன் சமாச்சாரம்லாம் சுத்தமா பிடிக்காது. ஒரு நல்ல சைட்டை அபி கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக பார்க்கணும்னு நான் விரும்புறேன். ஓஹோ, பார்க்கலாம். நீங்க பார்த்து வச்சிருக்கிற சைட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்க சைட்ல இருக்க மாதிரி ஃபோர்ஜரி எல்லாம் இருக்காதுங்க. ரொம்ப பேசுறீங்க, நான் உங்களை கொன்னுடுவேன். முடிஞ்சா பண்ணுங்க, உங்களால அதெல்லாம் முடியாது. நான் சீரியஸா சொல்றேன். நானும் சீரியஸா தான் சொல்றேன். என்னால உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் வரப்போகுதுன்னு பாருங்க. பார்க்கலாம். பார்க்கலாம். எனக்கு வாழ்க்கையை புரிய வச்ச உங்களோட தான் நான் நல்லா வாழ முடியும்னு தோணுது. சரி மனோ, நாளைக்கு இதே நேரம் உங்க சம்மதம் எனக்கு தெரியணும். ஒருவேளை அதுக்குள்ள உங்க சம்மதத்தை நீங்க சொல்லலைன்னா நேத்து நீங்க என்ன காப்பாற்ற முடியலன்னு நினைச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். அனு 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 மனோ, அனு, நான் முடிவு பண்ணிட்டேன் அனு. உன்னோட காதலை ஏத்துக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்.
தேங்க்யூ மனோ, தேங்க்யூ வெரி மச். என்ன அனு நீ என்ன மதிச்சு நேசிக்கிறேன்னு சொல்ற, அதுக்கு நியாயமா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், காலம் பூரா நன்றி சொல்லணும். மனோ, சொல்லப்போனா காதல்ல இதுக்கெல்லாம் அர்த்தமே இல்ல. யாரும் யாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம். அப்ப நீ எதுக்கு தேங்க்ஸ் சொன்ன அனு? தேங்க்ஸ் இல்ல மனோ, என் சந்தோஷத்தை எனக்கு அப்படிதான் வெளிப்படுத்த முடிஞ்சது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மனோ. எங்க நீ என் லவ்வை ஏத்துக்காம போயிடுவியோன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அது என்னால முடிஞ்சிருக்காது அனு. உன் காதலை உடனடியாக ஏத்துக்கிறதுல எனக்கு எவ்வளவு தயக்கம் இருந்ததோ அதே அளவுக்கு சொல்லப்போனா அதை விட அதிகமான அன்பு உன் மேல இருக்கு அனு. இப்ப நான் உன்னை கேட்டா கோச்சிக்காம பதில் சொல்வியா மனோ? கேளு அனு. நான் என் காதலை வெளிப்படுத்தின உடனே என் காதலை ஏத்துக்கிறதுல உனக்கு என்ன தயக்கம்? ஏன் தயங்கின? முதல் காரணம் நீ ஆதியோட தங்கச்சிங்கிறது, அப்புறம் உன்னோட பணம் அந்தஸ்து. அப்புறம் நீ கேட்டிய நான் ஆதியோட தங்கச்சியா இல்லாட்டி என்னை ஏத்துப்பீங்களான்னு. அதான் என்னை யோசிக்க வச்சது. பணம் அந்தஸ்தை பத்தி கூட நான் கவலைப்படலை. ஏன்னா பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். பணம் வரும்போது தன்னால் அந்தஸ்தும் ஏறிடும். ஸோ அதை பத்தி நான் பெருசா கவலைப்படலை. ஆனா ஆதி, அவர் என் அக்காவுக்கு எதிராக நிற்கிறாரு. நீ அவரோட தங்க, அதை பத்தி தான் நான் நிறைய யோசிச்சேன். ஏமனோ, வேற ஒரு விஷயத்தை நீ யோசிக்கலையா? என்ன? ஆதிக்கு எப்படி உங்க அக்காவை பிடிக்காதோ அதே மாதிரி தான் உங்க அக்கா அபிக்கும் ஆதியை பிடிக்காது. ஒருவேளை நம்ம காதல உங்க அக்கா முழு மூச்சா எடுத்தாங்கன்னா என்ன செய்வ? அனு, உங்க அண்ணன் வேணா உன்னை புரிஞ்சுக்காம இருக்கலாம், ரொம்ப கடுமையா நடந்துக்கலாம். ஆனா எங்க அக்கா அப்படி இல்லை. என்னை நிச்சயமா அவங்க புரிஞ்சுப்பாங்க. அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். எனக்காக அவங்க எதையும் செய்வாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனோ. ஸோ என் சைடில் எந்த பிரச்சனையும் வராது. நிச்சயமா நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். தேங்க்ஸ் மனோ. எதுக்கு மறுபடியும் தேங்க்ஸ்? ஏன் தேங்க்ஸ் சொன்னா தப்பா? என்ன இருந்தாலும் நீ ஒரு மெக்கானிக் தானே. ஏய், யாரை பார்த்து